ஸோ வெல்கம் டு நியூ கேபிட்டானிக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கான்டாக்ட் ஹியூமன் பாடி மெஷர்மெண்ட் டெய்லரிங்க்காக. ஸோ நீங்கள் வந்து இப்போ டி ஷேப்பில் இருந்தீங்கன்னா 2 சென்சார்ஸ் வச்சுருக்கோம். இது மெஷர் பண்ணி உங்கள் பேராமீட்டர்ஸ்லாம் சொல்லணும், பாடியோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஆப்பில் வந்துடுங்க. இப்போ இவர் நின்றுட்டு இருக்கார். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பில் வந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சென்சார்ஸ் வந்து கேப் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 6 ஃபீட்டுக்குள்ளே இருக்கும். சென்டரில் ஷார்ட் ரேஞ்ச் தான், ஒரு சின்ன ரூம்லேயே ரீட் பண்ணிடலாம். க்ளோஸ் ரூம் எதுவும் தேவைப்படாது. ஓப்பன் டைப் ரூம் எங்கே வேணாலும் ரீட் பண்ணலாம். எந்த லைட் எஃபெக்ட் பண்ணாது. ஸோ நார்மலாக இதோடைய டிவைஸோட இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் எடுக்குங்க. இதே மாதிரி பேக் சைட்லேயே இருக்குது. ஸோ இது பேக் சைடு, இது பேக் சைடு. ஸோ பேக் சைடில் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இவருடைய மெஷர்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஆப்பில் வந்துடும். இப்போ ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் மெஷர்மெண்ட்டு இவருக்கு வந்து ஹிப் சைஸ் வந்து 44.4 இன்ச். ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் செஸ்ட்டு சைஸ் வந்து 46.9. அப்புறம் ஷர்ட் லென்த்து வந்து இப்போ 30.8 இன்ச். பேண்ட் லென்த் வந்து 38.3 இன்ச்சஸ். இப்போ நம்ம மேனுவலாக மெஷர் பண்ணலாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் மெஷர்மெண்ட் ரீடிங் ஆப்பில் வந்துடுச்சுங்க. இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ஒய்ஃபையில் வருங்க த்ரூ ஆப்பில். ஸோ நோ நீட் ஆஃப் எனி இன்டர்நெட் எதுவும் தேவைப்படாது. லோக்கல்லே மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ செஸ்ட்டு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 46 இன்ச்சஸ், 46 பாயிண்ட் வருதுங்க. இப்போ வந்து இந்த ஹிப்பு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம். 44 வந்திருக்குங்க இங்கே. ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹிப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் 44.46. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டோட லென்த்தை காமிக்கிறேங்க. இங்கே மேலேருந்து எடுத்துருக்கோம். இந்த நாம் ஹோல்லேருந்து கையோட இது வரைக்கும் எடுப்போங்க. 30.8 இதுதான் எங்களோட ரீடிங்கு ஷர்ட்டோட லென்த்து. இப்போ பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேரம் இல்லை, நேரம் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றி இங்கேருந்து எடுத்துருக்கோம். கரெக்டாக 38 கரெக்டாக வருதுங்க. ஸோ இது வந்து நான் எங்களோட இது வந்து ஆட்டோமேட்டிக் மெஷர்மெண்ட்ஸுங்க. 4 பேராமீட்டர் இப்போ இந்த சென்சார் வச்சு நாங்கள் ரீட் பண்ணி எடுத்துருக்கோம். இது 3D மெஷர்மெண்ட் மாதிரி தான். இது ஹியூமன் பாடி உங்களோட வித் ட்ரெஸ்ஸில் நாங்கள் மெஷர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்களுடைய ட்ரெஸ் என்ன என்ன பாடியில் என்ன ரீடிங் இருக்குதோ அது அப்படியே வந்துடுங்க. ஷர்ட்டுடைய சைஸ் எல்லாமே அதே மாதிரி உங்களோட ஷர்ட்டு கொஞ்சம் மடங்கியிருந்தாலும் அதையும் ரீட் பண்ணும். அதுக்கு தகுந்த நீங்கள் ரீடிங் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸோ இதனுடைய இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே மெஷர்மெண்ட்டு இதில் ரீட் பண்ணலாம், ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாம். ஸோ இதில் ரீடிங் அக்யூரசி எங்களுக்கு ஓரளவுக்கு வந்திருக்குது, பரவாயில்ல. இது மேக்ஸிமம் வந்து ஒரு 5 செகண்ட்ஸில் நீங்கள் ஒரு ஆளை ரீட் பண்ணிடலாம். வித்தின் 5 செகண்ட்ஸில் ஒவ்வொருத்தர் ரீடிங் இது ஃபாஸ்ட்டு ரீடிங், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கும். நீங்கள் நிற்க ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படி நின்றீங்கன்னா உங்கள் ரீடிங் வந்து இங்கே ஆப்புக்கு வந்துடும். ஸோ இது எங்களோட R&D ஒர்க்ஸ் தான் இது இப்போதைக்கு போயிட்டுருக்குது. ஸோ தேங்க்யூ.